தைரியம் இருந்தால் தம்முடன் பொது விவாதத்திற்கு வருமாறு மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் விடுத்த அழைப்பை சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் ஏற்றுக்கொண்டுள்ளார். என்ன தலைப்பு, எங்கு விவாதம், யார் ஏற்பாடு என்பதை முடிவு செய்யுங்கள் என தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஜம்ரி கூறியுள்ளார். அதனை வரவேற்ற தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் மலேசிய தமிழ் மொழி மன்றத்தின் ஏற்பாட்டில் மார்ச் 23 காலை 11 மணிக்கு பொது விவாதம் நடைபெறும் என்றார். கோலாலம்பூரில் ஓரிடத்தை நீங்களே முடிவு செய்யுங்கள், அங்கு நான் வருகிறேன் என தனது ஃபேஸ்புக் பதிவில் சரவணன் குறிப்பிட்டார். தலைப்பு ஒன்றும் பெரிய தலைப்பல்ல. காவடி ஏந்தும் இந்துக்கள் வேல் வேல் என முழக்கமிடுவது பேயாட்டம் என்றும் மதுபோதையில் ஆடும் ஆட்டம் என்றும் தான் தோன்றித்தனமாக நீங்கள் கூறிக்கொண்ட அதே விஷயம்தான். அதில் உங்களுக்கு அடிப்படை எதுவும் தெரியாமல் இருக்கலாம். அதையே விவாத தலைப்பாக வைத்துக் கொள்வோம். இனி முடிவு உங்கள் கையில் என தனது ஃபேஸ்புக் பதிவை சரவணன் முடித்துள்ளார். இருவருக்கும் இடையிலான இந்த பொது விவாதம் உறுதியானால் உள்ளூர் அரங்கில் இருவேறு சமயங்களைச் சேர்ந்த இருவர் பங்கேற்கும் பரபரப்பான விவாதமாக இது அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்துக்களை ஏற்கனவே பல முறை இழிவுபடுத்தியவர்தான் இந்த ஜம்ரி வினோத். இந்நிலையில் தனியார் மலாய் வானொலியான எஸ்ட்ரோவின் ஏரா எஃப்எம்மின் அறிவிப்பாளர்கள் வேல்வேல் முழக்கத்தை சிறுமைப்படுத்தும் வகையில் நடனமாடி சிரிக்கும் வீடியோ தொடர்பில் அழையா விருந்தினராக வந்து தேவையில்லாததை எல்லாம் பேசி தற்போது தானே சர்ச்சையில் சிக்கிக் கொண்டுள்ளார். அவர் மீது நாடளாவிய நிலையில் பல்வேறு தரப்பினர் போலீஸ் புகார்கள் செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.